சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். நமக்கு நிறைய லெட்டர்ஸ் வருதுண்டு. ஆனால் இந்த லெட்டர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதை அப்படியே பார்க்காம இருக்க முடியலை. கோமதி எழுதி கொள்வது, என்னுடைய கஷ்டத்தினால் நான் வெளிநாடு வந்தேன். இங்கு சரியான சாப்பாடும் இல்லை, வெளியே என்னை அனுப்புவதும் இல்லை, பேசக்கூட முடியவில்லை, கேட்டா அடிக்கிறாங்க. ஏஜென்ட் என்னை அனுப்பி 3 லட்சம் வாங்கிட்டார். எனக்கு 1 ரூபா கூட வரல. இங்கிருந்து எனக்கு ஏதா ஒன்று ஆகிட்டா அதுக்கு ஏஜென்ட் நசீர் தான் காரணம். வெளிநாட்டில் வீட்டு வேலைக்கென 3 லட்சத்திற்கு விற்கப்பட்ட பெண். எங்க அம்மா கிட்ட கொடுங்க, வேலைக்கு வந்தாங்கன்னா உங்களை வேலை செய்ய விடணும். நீங்க தப்பான வேலை செய்ய சொல்றதுக்கு இல்ல. முகத்தை பார்த்து எவனா தொடுவானா? களத்தில் இறங்கிய சொல்வதெல்லாம் உண்மை. எனக்கு அந்த பொண்ணு வரணும். என் பேர் சாவித்ரி மேடம், ரெடில்ஸ்லேருந்து வரேன். எங்கள் அம்மா பேர் கோமதி, எங்கள் அப்பா பேர் நாராயண். எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 3 பசங்க. நான் பெரிய பொண்ணு. எனக்கு அப்புறம் தம்பி தங்கச்சி இருக்காங்க. அம்மாவுக்கு 12 வயசில் கல்யாணம் ஆச்சு மேடம். 16 வயசுலேயே நாங்கள் 3 பசங்க. ஒரு வருஷத்துலேயே கூலி வேலை செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு எங்கள் அம்மா எங்களை காப்பாற்றினாங்க மேடம். இப்போல்லாம் நல்லா இருந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இருந்தால் போதும், நகை நட்டு இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு நல்லா கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றிச்சு மேடம். அப்பாவுக்கு டிபி நோய் வந்துருச்சு மேடம். அப்பா படுத்ததால் நான் 8ஆவதுலேயே நின்றுட்டேன், தம்பி 7ஆவதுலேயே நின்றுட்டான். அப்புறம் எனக்கு 2012 கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். உங்களுக்கும் கல்யாணம் எனக்கு ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். இப்போ 3 வயசில் ஒரு பையன் இருக்கான் மேடம். என் வீட்டுக்கார லாரி டிரைவர்ஸ் வேலை. நல்லா தான் என்னை பார்த்துக்கிறேன். நல்லா பார்த்துக்கிறாரு. நல்லா பார்த்துக்கிறேன். உனக்கு எவ்வளோ வயசுமா? எனக்கு 21 வயசு ஆகுது மேடம். போன வருஷம் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போனதில் ஒரேடியாக படுத்துட்டார் மேடம். அம்மா என்ன செய்யுது, அங்கே இங்கே கடை வாங்கி அப்பாவை செத்துருவாரு சொன்னாங்க. கடை வாங்கி 1 லட்சம் கிட்ட கடை ஆயிடுச்சு மேடம். அம்மாவுக்கு மழை பெஞ்சு அது இதுன்னு பிரச்சனை, தம்பியும் வேலைக்கு போகல, எல்லாரும் நின்றுட்டாங்க மேடம். இப்போ அம்மாவுக்கு வந்து என்ன பிரச்சனைனா துபாய்க்கு போனாங்க மேடம். எங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு யாரு சொன்னது? எங்கள் வீட்டு எதிர்க்க அப்துல்னு ஒரு பாய் இருக்கார் மேடம். அவர் வந்து எதிர்க்கவே வந்து பக்கத்தில் தண்ணி பிடிக்க வருவார். அப்போ வந்து பேச்சு வாக்கில் சொல்லியிருக்கவும் வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மா கேட்கவும் எங்கள் அம்மா சொல்லிச்சு, நானும் குடும்ப கஷ்டத்தில் இருக்கேன் பாய், எனக்கு அந்த ஏஜென்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டிருக்கு. அதுக்கும் அவர் இல்லை, நான் கொடுக்குறேம்மா அப்படின்னு கொடுத்துருக்காரு. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்கவும் மறுநாளே அவர் வந்துட்டார் மேடம். மறுநாளே வந்து உனக்கு பாஸ்போர்ட்டுக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணுறேம்மா, நீ 1 ரூபா செலவு பண்ண தேவையில்ல, அனுப்புறதுக்கு கமிஷன் மட்டும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னார் மேடம். சரிங்க பாய், நான் கஷ்டத்தில் போகிறேன், என் பிள்ளைங்கள நான் பிரிஞ்சு. கமிஷன் கேட்டது அப்துல்லா இல்லை இன்னொருத்தரா? நசீர் பாய் மேடம், ஏஜென்ட் நசீர் பாய். அப்புறமா திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாஸ்போர்ட் வந்துச்சுமா எனக்கு. என்னம்மா இப்போதான் சொன்னேன், அதுக்குள்ளே பாஸ்போர்ட் வந்துச்சு நாங்கள் கேட்டோம் மேடம். இல்லைம்மா எல்லாமே எனக்கு எல்லாமே இருக்கிறதால வேலையாக இருக்கிறதா சீக்கிரம் அனுப்புகிறாரு, அந்த ஏஜென்ட் நல்லவர் அப்படின்னு சொல்லிச்சம்மா. போகாதம்மா, நம்பாதம்மா அப்படின்னு நாங்கள் எவ்வளோ சொன்னோம் மேடம். இல்லைம்மா, ஒரு நகையும் உனக்கு போடாமல் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், தங்கச்சிக்காச்சும் என்ன போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்
அப்படின்னு போயிடுச்சு மேடம். இங்கேருந்து 24ஆந்தேதி பாம்பேக்கு ட்ரெயின் ஏறினாங்க. பாம்பே ஏறிட்டு வேலைக்கிழமை 25ஆந்தேதி தான் இறங்குனாங்க ட்ரெயினில். இறங்கிட்டு ஃபோன் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி பாம்பே வந்துட்டேம்மா, நைட்டு தான் ஃப்ளைட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நைட்டு 7 மணிக்கா ஃபோன் பண்ணாங்க, ஃப்ளைட் ஏற போகிறோம்மா அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. அம்மா கூட வேற யாராவது இருந்தாங்களா? அம்மாவும் இன்னொரு முஸ்லீம்காரங்களும் போனாங்க. அப்புறம் இன்னும் 2 பேர் வேற ஊருக்கு போனாங்க. அப்புறமா துபாயில் இறங்கிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆஃபீஸுக்கு வந்துட்டேம்மா, இதோட நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நான் அவங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் லீவு, அன்றைக்கி மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அம்மா தான் சொல்லிச்சே பண்ணுவாங்கன்னு நாங்கள் அமைதியாயிட்டோம் மேடம். நான் வந்து அம்மா போன ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு தங்கச்சி கூட ஒரு வாரம் வீட்டில் இருந்தேன் மேடம். ஒரு வாரம் வந்துட்டு அன்றைக்கி தான் திங்கக்கிழமை நான் வீட்டுக்கு போனேன், செவ்வாய்க்கிழமை தங்கச்சி தூக்கு போட்டுக்கிட்டா. வீட்டில் பாத்ரூமில் போய் அவள் துப்பட்டா எடுத்து தொங்கிட்டான் மேடம். இப்படி இங்கெல்லாம் புண்ணாயிடுச்சு மேடம். என்ன வயசு? 19 வயசு மேடம். 19 வயசு பொண்ணு அம்மா போனதுனால இப்படி பண்ணிச்சு. அவள் இருக்கவே மாட்டான் மேடம், அவ்வளோ வேலைக்கு போகிறான் மேடம், துணிக்கல்ல சேல்ஸ்க்கெல்லாம் வேலை செய்கிறான். எனக்கு படிக்கல மேடம், அவள் சுத்தமாக படிக்கல. தம்பி நானும் தான் கொஞ்சம் 8வது 7வது வரையும் படித்தோம், அவள் சுத்தமாக படிக்கல. ஏம்மா இப்படி பண்ண? அம்மாட்ட நான் போனதுலேருந்து பேசல, ஒரு வாரத்தை கூட பேசல. அதில் வந்து எல்லாம் அம்மாவே கேட்டுட்டு இருக்காங்களா, நைட் யோசிக்கவே இல்லை எதுவுமே. அந்த இதில் தான். என்ன ஆச்சு உனக்கு? எப்படி உனக்கு இப்படி ஒரு 19 வயசுல உனக்கு ஏன் இப்படி ஒரு புத்தி போச்சு? அம்மா பத்தி யோசிச்சு பாத்தியா? உங்களுக்காக தானே கஷ்டப்படுறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. எப்படி உனக்கு அப்படி ஒரு புத்தி போச்சு? அம்மா இல்லாத. என்ன நடந்தது? உனக்கு என்ன தோணுச்சு அந்த டைம்ல? அம்மா கஷ்டப்படுறாங்களே நம்மளால தானே அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அம்மா போனாங்கன்னு நீ இப்படி பண்ணிட்டியா? ஓமன்லேருந்து ஒரு அக்கா வந்தாங்க மேடம், மஜான்னு அவங்க பேர். ஓமன்லேருந்து வந்தாங்க. அவங்க எங்களுக்கு திங்கக்கிழமை காலையில் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாவை என்ன தேதி? என்ன தேதி? திங்கக்கிழமை 14ஆந்தேதி. அம்மா போய் 18 நாள் கழிச்சு. 18 20 நாள் கழிச்சு. சரி. திங்கக்கிழமை எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம், என் தம்பிக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம், இந்த மாதிரி உங்கள் அம்மா 3 லட்சத்துக்கு அந்த ஏஜென்ட் வித்துட்டான்ப்பா, அப்படி உங்கள் அம்மா வேலை செய்ய சொல்லி அடிக்கிறாங்க அப்படி மட்டும் தான் சொன்னாங்க, நீ வீட்டாண்ட வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன ஏதுன்னு தெரியாமல் பதறடிச்சு போனோம். எங்கள் தம்பி, எங்கள் அப்பா, என் வீட்டுக்கார் 3 பேரும் போயிடாங்க அந்த அக்கா வீட்டுக்கு. போயிட்டு அம்மா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாங்க மேடம். லெட்டரில் என்ன உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் அடிக்கிறாங்க, 3 லட்சத்துக்கு என்னை வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு மேடம் அந்த லெட்டரில். வீட்டாண்ட இருக்கவங்க பெரியவங்க 4 பேரை வச்சு கேட்டோம், இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கு பாய், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து தப்பாக அந்த எவ்வளோ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா, அதை எவ்வளோ ஒரு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானா அதை நம்புவீங்களா? இவ்வளோ செலவு பண்ணி நான் அனுப்பிச்சேன்ல, என்ன நம்ப மாட்டிங்களா? பாய் நான் உங்களை நம்புகிறேன், எங்கள் அம்மா பேசணும் எனக்கு. அம்மாவுக்கு வரல அன்றைக்கி தான் மேடம் நான் கேட்டேன். கேட்ட உடனே ஒரு ஆளுக மேடம் எங்கள் அம்மாவா? அம்மா மேடம் அடிச்சு மிரட்டி கூட பேச வைக்கலாம் மேடம். ஆனால் எங்கள் அம்மா தைரியமாக சொல்லுது மேடம், என்னை அடிக்கிறாங்க சாத்திரி, என்னால் இருக்க முடியல, என்னை காப்பாற்று. அது லெட்டரில் இருக்குல்ல உண்மைதான். எத்தோடனே இந்த வார்த்தை தான் மேடம். நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட எங்கள் அம்மா எங்களுக்கு கேட்கல மேடம். எத்தோடனே இந்த வார்த்தை தான். எந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க? அங்கே ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்காரு மேடம் பாய். நாங்கள் அந்த பாயை கேட்டோம், எங்கள் அம்மா பேசணும் பாய், நீங்கள் அப்போ தான் போக முடியும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவர் பண்ணி கொடுத்தாரு. நைட் 9 மணி தான் நீங்கள் பேச முடியும் அப்படின்னு எங்களை மிரட்டினார் மேடம். பாய் பாய் குழந்தை அழுகிறா மேடம், பாய் கொஞ்சம் கொடுங்க பாய் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடினதால் தான் மேடம் அவர் கொடுத்தாரு. இப்போ அம்மா எங்கே இருக்கேன்னு சொன்னாங்களா உங்கள்கிட்ட? ஃபோன் ஓமனில் இருக்கேன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல இருக்கேன்? யார் வீட்டில் இருக்கேன்? ஏதாவது வீட்டில் எல்லாம் இல்லை மேடம், ஒரு குடோன் மாதிரி மேடம். அது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குடோன் மாதிரி இருக்கான். அதில் 25 பேர் அடைச்சி வச்சுட்டு அதை பாத்ரூம் தண்ணியே எடுத்து குடிக்கணுமா, நைட்டு ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடா, அவங்க சொல்கிற வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க. என்ன வேலை? அதான் மேடம் பொம்பளைங்களை தப்பான தொழிலுக்கு அனுப்புகிறாங்க மேடம், பிராத்தல் பண்ண சொல்கிறாங்க மேடம். அவங்க அம்மா செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு 3 நாள் ரூமில் வச்சு அடிச்சாங்களா மேடம். மூக்கில் வாயில் ரத்தம் வருதா மேடம். அப்போ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த நாசர் பாய் கேட்கலையா? எல்லாரும் கேட்டோம் மேடம், எல்லாருமே கேட்டோம். நான் உங்கள் அம்மாவை கூப்பிட்டேன்னா நான் செலவு பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு 1.5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவார் மேடம் அவர். 1.5 லட்சம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? நாங்கள் 1 ரூபா கொடுக்கல மேடம் அவர்கிட்ட, எங்ககிட்ட 1 ரூபா இல்லை. தம்பி சொல்லுப்பா. அம்மா துபாய்க்கு அமிச்சேன் மேடம், அங்கே அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க மேடம். பேசினி அம்மாட்ட? நீ பேசினேன் மேடம், ஒரு வாட்டி பேசினாலே கொடுக்க மாட்டாங்க மேடம். உங்கள் அம்மாட்டெலாம் கொடுக்க முடியாது, வேணுன்னா உங்கள் அம்மாவுக்கு வேணுன்னா 2 லட்ச ரூபா கொடுங்க
அப்படின்றாங்க மேடம். யாரு சொல்றாங்க? இந்த ஏஜென்ட் சொல்கிறாரு மேடம். நசீரா? ஆமாம் மேடம். ஒரு வாட்டி பேசினாலும் 500 பேலன்ஸ் போடுறோம் மேடம். அந்த 500 ஒரு வாட்டி கூட பேச முடியல மேடம். 500 ரூபா போகுதா ஒரு ஆமா வாட்டி மேடம். பேசினா? ஒரு வாட்டி பேசினாலும் அந்த ஒரு வாட்டி பேசினா கொடுக்க மாட்டேன், அடிக்கிறாங்க. சரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் கூப்பிடுறேன். சரியா? எங்கள் வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம். பசங்களுக்கு வந்து படிக்க வைக்க முடியல என்னால். அதனால் படிக்க வைக்கலான்னு சொல்லி எங்கள் சித்தி துபாய்க்கு போயிருந்தாங்க. எங்கள் சித்தப்பா மூலியமாக நான் சொன்னேன், எனக்கும் எப்படியாவது அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? ஆட்டோ ஓட்டுறாரு, வாடகை ஆட்டோ ஓட்டுறாரு. எங்கள் சித்தப்பா சொன்னார், சரி நான் அனுப்பி விட்றேன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம். அவரால் வண்டி ஓட்ட முடியாத காலத்தை நான் போகலாம், பசங்களை கொஞ்சம் படிக்க வைக்கலாம், வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லி. எவ்வளோ பசங்கம்மா உங்களுக்கு? 4 பசங்க மேடம். 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. எனக்கு நேராக என் ஹஸ்பண்ட் இல்லாத டைமில் வீட்டுக்கு வந்து ஏஜென்ட்டு எங்கள் சித்தப்பா வந்து, நீ போ, உனக்கு வந்து 20,000 ரூபாய் சம்பளம், நீ போனாக்கா பசங்களை படிக்க வைக்கலாம், நல்லா இருக்கலாம், உனக்கு லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும், சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் சரி போகிறேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க எனக்கு துபாய்க்கு சொல்லி. எப்படி உங்க ஹஸ்பண்டோட பெர்மிஷன் வாங்கினீங்களா? வாங்கினேன் மேடம். என்ன வேலை சொன்னாங்க உங்களுக்கு? வீட்டு வேலை தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து துபாய்க்கு அனுப்புனாரு இந்த ஏஜென்ட்டு. அந்த ஏஜென்ட் பேர் என்னது? நசீர் மேடம். திருவள்ளூர்ல இருக்கிறாரு அவரு நசீர். ஃபர்ஸ்ட் வந்து பம்பாயிலேருந்து ஏற்றி விட்டாரு எனக்கு. ஏற்றி விட்டு துபாய்க்கு போகுமா, அங்கதான் உனக்கு வேலைன்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி நானும் நம்பிக்கையா போயிட்டேன். ஏதோ பணம் கொடுத்தீங்களாமா? இல்லை மேடம், பணம் கொடுக்கல. அவரா சொன்னாரு, உனக்கு வேலைக்கு அனுப்புறவங்க தான் பாஸ்போர்ட் செய்யறதுக்கு பணம் தருவாங்க, எல்லாம் அவங்க தான்மா. எல்லாம் அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. வேற ஏதாவது வேலையை பத்தி உங்கள்ட்ட சொன்னாங்களா? இல்லை மேடம், வேற எதுவும் சொல்லல. முதல்ல துபாயில் போய் இறங்கினேன் மேடம். அங்கேருந்து ஒரு ஏஜென்ட் இவன் டிரைவர் வந்தார். வந்து நேராக உமன் கூட்டுன்னு போயிட்டாரு. சரி, நீங்கள் துபாயில் போய் இறங்கும் போது உங்கள் கையில் விசா இருந்ததா? இல்லை, அவங்க டெபாசிட் பண்ணிருந்தாங்க. அவங்க பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. பாஸ்போர்ட் வண்டி தந்தாங்க, அதுவும் பிடிங்கினாங்க. பிடிங்கின்னு ஒரு ஆஃபீஸில் எடுத்துன்னு போய் விட்டாங்க. எப்படி இருக்கும் ஆஃபீஸு? ஆஃபீஸ் வந்து சின்ன ரூமு தான் மேடம் இருக்கும். வீட்டில் தான் ஆஃபீஸ் மாதிரி நடத்துகிறாங்க. வீடு எதிர்க்க அக்கம் பக்கத்துலலாம் எதுவுமே இல்லை. ஒரு பில்டிங் ஒரு மைலுக்கு ஒரு பில்டிங் மாதிரி இருக்காது. அங்கே வந்து 3 நாள் வச்சுருந்தாங்க என்ன. 3ஆம் நாள் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. அவங்க கொண்டு போய் விட்ட இடம் என்ன மாதிரி இடம்? அது ஃபுல்லாக இது மேடம், மலை. கதவு திறந்தாக்கா பெரிய பெரிய மலை தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப அங்கே என்ன வேலை செய்ய சொன்னாங்க? வீட்டு வேலை தான், துணி தைக்கணும், சாமான். அங்கே குடும்பம் இருந்தாங்களா? ஆமாம், 5 பசங்க இருந்தாங்க. அந்த பாபா அவங்க ஒய்ஃபு. கஷ்டமா இருக்குமா வேலை? ரொம்ப கஷ்டமா இருக்கும், நிறைய வேலை. 4:30 மணிக்கு எழுந்திக்கணும் மேடம். எனக்கு முடியவே முடியாது, அந்த பனி ஓவராக இருக்கும். நான் போய் அங்கே 1 மாதம் எனக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு என்னெல்லாம் செய்வீங்க? டீ போடணும், சாமான் தொலைக்கணும். அந்நேரத்துக்கு அவங்க 7 மணிக்கு கிளம்புவாங்க. அந்நேரத்துக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் செஞ்சு கொடுக்கணும். ஏதாவது சேமியா சப்பாத்தி தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அது செஞ்சு தரணும். அவங்களுக்கு 7 மணிக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்து திருப்பி அதுக்கப்புறமா பாத்ரூம் க்ளீன் பண்ணணும். பெரிய பெரிய வீடு எடுத்துங்கலாம், 18 ரூமு அப்படி பெரிய வீடுங்க இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணணும். என்னால் முடியலன்னு சொல்லி அங்கேருந்து 1 மாதம் இருந்தேன் நான். ஃபிக்ஸுக்கு மேலே ஃபிக்ஸு உடனே வந்தது. நான் என்ன சொன்னேன், அவங்கக்கிட்ட அழுதேன், என்னை எத்தனை போய் ஆஃபீஸில் விட்டுடுங்க, நான் போயிடுறேன். முதல்ல என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி அழுதேன், என்னால் முடியல, எப்படியாவது என் உயிரை காப்பாற்றுப்பா, எனக்கு ஃபிக்ஸு வருது, எப்படியாவது என் பசங்களாண்ட என்ன கொடு. உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்தால் யார் பார்ப்பாங்க உங்களை? யாருமே பார்க்கல மேடம். அங்கே அப்படியே ரூமில் போட்டு மூடிடுவாங்க ஃபிக்ஸு வந்து. அதுக்கப்புறமா அவங்க எதிர்க்க பார்த்ததுனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போயிட்டு என்ன காமிச்சிட்டு இந்த ஆஃபீஸில் உட்காந்து விட்டுட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வருது, எப்படியாவது ஊருக்கு அனுப்பிச்சி விடுங்க சொல்லி. இந்த ஆஃபீஸில் 3 நாள் பட்னியாக போட்டு எனக்கு பில்டால் அடித்தாங்க. நான் வேணும்னு சாக்கு பிடிக்கிறேன்னு சொல்லி பில்டால் அடித்து அதுக்கப்புறமா எனக்கு திருப்பி வேறு வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அழுதேன் உங்ககிட்ட, என்னை எப்படியாவது உயிரோடு அனுப்பிச்சி விட்டுடுங்க, என் பசங்களாண்ட நான் போய் சேர்ந்தேன், எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி அழுதேன்.
அப்போ வந்து கூட கேட்கல. எனக்கு பில்டால் அடிச்சு இன்னும் கொஞ்சம் சித்திரவதை பண்ணாங்க. மாத்திரையும் கொடுக்கல. அந்த ஆஃபீஸில் பிடுங்கி வச்சுக்கினாங்க மேடம். வேறு வீட்டுக்கு என்னம்மா சித்திரவதை பண்ணாங்க? பில்டால் அடிப்பார் மேடம் அந்த பாபா. வீட்டு வேலைங்களுக்கு போகலன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனாலே உடம்பு ரொம்ப நொந்து போயிடுச்சு மேடம். வேற விதமான தொல்லை இருந்ததா அங்க? இல்ல, தப்பான தொல்லை எதுவுமே இல்லை மேடம். வீட்டு வேலை தான். எனக்கு வந்து உடம்பு வந்து ஃபிக்ஸால தான் எனக்கு இருக்க முடியல. அந்த வீட்டு பின்னாடி தான் ஒரு ரூமு மாதிரி இருக்கும், சின்ன ரூமு. அந்த ரூம்லயே லெட்டின் பாத்ரூம் இருக்கும். அந்த ரூம்லயே பக்கத்துல தூங்கிக்கணும் எல்லாம் பொம்பளைங்க சேர்ந்து. ஏற்கனவே அதுல 6 பொம்பளைங்க இருந்தாங்க. என்னோட சேர்த்து 7வது பொம்பளை. அங்க வந்து 3 நாள் வச்சிருந்தாங்க என்ன. 3ஆம் நாள் வந்து கூட்டுன்னு போயிட்டாங்க. 3 நாள் சாப்பாடெல்லாம் அவங்க காலையில வந்து டீ, அந்த ஆஃபீஸில் மட்டும் டீ ஒரு பண்ணு கொடுப்பாங்க 10 மணிக்கு. அத்தோட 3 மணிக்கு வந்து சாப்பாடு அவங்கள கதவு திறந்து வச்சுட்டு போயிடுவாங்க சாப்பிட சொல்லி. உங்க கூட இருந்தாங்கல்ல இன்னும் 6 பொம்பளைங்க, அவங்க எல்லாம் இங்கேருந்து வந்திருக்காங்க? அவங்கெல்லாம் கேரளா சொன்னாங்க, ஒருத்தவங்க நேபாளி சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்து சென்னை சொன்னாங்க. கவிதான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் சென்னை சொன்னா. பியூட்டி பார்க்கா வந்திருந்தாலாம். அவளுக்கு வீட்டு வேலைக்கு விட்டு செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால அவளுக்கு அடித்து அந்த ரூமில் அடித்து வச்சாங்களாம். அவள் தான் என்ன சொன்னா, நீ வேற ஏன்க்கா வந்தேன், இது மோசமான ஆஃபீஸுன்னா. அப்போவே நான் ரொம்ப பயந்து அழுதேன். அதுக்கப்புறமா தான் நான் கோமதியை அங்கே சந்தித்தேன் இந்த ஆஃபீஸில். அவளை அடித்து. ஆஃபீஸ் பேர் ஏதாவது தெரியுமா? நான் கார்டெல்லாம் கொடுத்துட்டேன் மேடம். எத்தாந்து இங்கே மேடம் கிட்ட கார்டு கிடைச்சது உங்க கையில்? எங்களை எத்தனை போய் அந்த ரூமில் மூடுவாங்க ஆஃபீஸில். அப்போ அந்த டைமில் நான் பார்த்து என்ன பண்ணேன், இந்த கோமதி வேற என் காலை பிடிச்சி அழுத. அக்கா உங்கள் வீட்டுக்காரர் தான் பைசா கட்டி உன்னை கூப்பிட்டுக்கிறாரு, போலீஸ் மூலியமாக நான் பேசி வந்தேன். நான் நீ போகிற என் உயிரை எப்படியாவது நீ காப்பாற்றுக்கன்னு சொல்லி காலில் விழுந்து அழுத ஆகும். அப்போ தான் அந்த டைமில் பார்த்து அந்த ரூமில் நான் என்ன பண்ணேன், அந்த கார்டு எடுத்துக்கினேன். கார்டு எடுத்துக்கின்னு கோமதியை விட்டு நான் போய் சொன்னான்னு நம்ப மாட்டாங்க. கோமதி உன் கைப்பட லெட்டர் எழுதி கொடு, நான் எத்தனை போய் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி. அங்கே ஒரு பொண்ணு சொன்னான், அக்கா அந்த லெட்டரு அந்த கார்டெல்லாம் பார்த்தா அவனை சாவடிச்சிடுவாங்க, நீ எடுத்துன்னு போகாது. நான் இருந்து சொன்னேன், இல்லை நான் எடுத்துன்னு போகிறேன். ஏன்னா 4 உயிரை காப்பாற்றினா ஆண்டவன் என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுவார் சொல்லி நான் அது கொஞ்சம் பயப்படாமல் நமாஸ் படித்து என் மனசில் கொஞ்சம் தைரியம் வர வச்சுக்கணும். இந்த கார்டு அந்த கோமதிக்கிட்ட லெட்டரு, அந்த லெட்டருக்கு பேப்பர் பெண்ணெல்லாம் எங்கேருந்து கிடைச்சது? அது அங்கே அந்த ரூமில் இருக்கும் மேடம். பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நான் அது உடச்சி அது எடுத்தேன். எடுத்து கோமதி எழுத முடியாது அவங்களால, வேறு பொண்ணு ஒருத்தி இருந்தா அவளை வச்சு எழுத சொல்லி அவள் எழுதி கையெழுத்து போட்டு என் காப்பாற்றுங்க கொஞ்சம்னு சொல்லி அவளை எழுதி கொடுத்தா. சரி, அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கான்னா தப்பான தொழிலில் தள்ளிவிட பார்க்குறாங்க? இல்லை மேடம், அப்படி எனக்கு தெரிஞ்சு அவங்க இல்லை. எப்படி இந்த கார்டையும் லெட்டரை கொண்டு வந்தீங்க? எங்கே வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க? நான் என் பேக்கில் வச்சு மறித்து எடுத்துன்னு வந்தேன். எல்லாம் பேக் செக் பண்ணாங்க அவங்க, ஆனால் என் சின்ன பேக் மட்டும் செக் பண்ணல. நான் மறித்து தான். ஆனால் பயம் கொஞ்சம் இருந்தது, பார்த்தா என்ன அடிப்பாங்கன்னு சொல்லி. இருந்தாலும் எல்லாம் மேலே பாரத்தை போட்டு அது வச்சேன். சரி, எப்படி உங்களை மட்டும் இப்படி விட்டாங்க? அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் நல்லா பேசினிருந்தேன். போலீஸ்காரர் சொன்னார், ஆவடியிலேருந்து அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கைப்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த பொண்ணுக்கு அடிக்காமல் அனுப்பணும்னு. உங்கள் புருஷன் பேசியா? ஆமாம், என் ஹஸ்பண்ட் பேசினார். ஆவடியிலேருந்து எஸ்ஐ சார் பேசினார். நான் அவர்கிட்ட சொல்லி அழுதேன், எனக்கு ஃபிக்ஸு சார், இவங்க அனுப்ப மாட்டேன்றாங்க, என்னை அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட உண்மை சொன்னேன். அவர் கோவம் வந்து அவர் என்ன பண்ணார், அங்கே பிடிச்சி திட்டினார் அந்த ஆஃபீஸில். மேடம் பெனசியாவோ பேர், அவர் அவங்கள பிடிச்சி நல்லா திட்டினார் எஸ்ஐ சார். அந்த அம்மா எங்கேருந்து, எந்த ஊர்? கேரளா. அந்த அம்மா சின்ன பொண்ணு தான், 23 வயசு தான் அவளுக்கு. அவ்வளோ அடிப்பான் மேடம் பொம்பளைங்கள, அவ்வளோ வேலை தான் பார்க்குறா. இருந்தாலும் நல்லா அடிப்பா. போகல எங்களுக்கு ஊருக்கு அனுப்புங்கன்னு சொன்னாக்கா அவ்வளோ நல்லா அடிப்பாங்க. மனசாட்சியெல்லாம் நல்லா அடிக்கிறா. எப்படியாவது அங்கே இருக்கிற பொம்பளைங்களை காப்பாற்றணும் மேடம். சில பேர் ரொம்ப தப்பாக வேற சொல்கிறாங்க, மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ போயிட்டு வந்தா என்னன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம்மா, யாரை விடுறாங்க? எல்லாரையும் பேசதான் செய்றாங்க. எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு. ஏமா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதோட துக்கம் தெரியும். அவங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக போனாங்க, அங்க போய் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமாச்சு, திரும்பி வந்தாங்க.
அவங்களே வேதனையில இருக்காங்க, கடத்துல இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அதை விட்டுட்டு தப்பு தப்பா பேசி அவங்களை இன்னும் நோய் அடிக்க கூடாது. நம்ம முதல்ல அந்த மாதிரி பழக்கத்தை விடணும். ஒருத்தர் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுக்கான காரணம் அவங்களுக்கு இருக்கும். வெளியே உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அவங்க அப்படி இவங்க அப்படின்னு. ஒரு பொம்பளைன்னா தப்பா பேசுறது, வேற ஒன்றும் கிடைக்கலன்னா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, தப்பான பொம்பளைன்னு ஈஸியா வாயால சொல்லிடுறது. என் ஹஸ்பண்ட் ஏஜெண்ட்டை போய் பார்த்துருக்காரு. என் பொண்டாட்டியை எப்படியாவது கூப்பிடுங்கன்னு சொன்னாக்கா, நான் உன் பொண்டாட்டியை கூப்பிடணுன்னா 1,10,000 வேணும், நீ எப்படியாவது கொடு, நான் கூப்பிட்டுக்கிறேன், 3 நாளில் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார். அப்பனா இல்லைன்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்காரு, எங்கேயோ வட்டிக்கு வாங்கி 1,00,000 சீட்டு 45,000 தள்ளி 55,000 கைக்கு வந்து எங்கேயோ 50,000 வட்டிக்கு வாங்கி அதில் செட் பண்ணி 1,00,000 திருப்பி கொடுத்துருக்குறாரு மேடம் என் ஹஸ்பண்டு. என் பையன் படிக்கிற பையன் ஐடி எடுத்து படிப்பு நிறுத்திட்டு என் பையன் மூட்டை தூக்கி இப்போ அந்த வட்டி கட்டுறான் மேடம். எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். நான் போய் ரொம்ப நொந்துட்டு இருக்கிறேன் மேடம். என் பையனை பார்த்தா என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேடம். அவனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மேடம் நான். உங்க வயசுங்க துபாயில் என்ன வேலை செய்றாங்க? ஹவுஸ் கீப்பிங். நசீருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. பாஸ்போர்ட் வந்து அவன் ஒய்ஃப் வந்து அப்ளை பண்ணாங்க. அப்போ தான் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது. இவங்க அம்மாவை தெரியுமா? இவங்க எதிர் வீட்டு. நீங்க தான் சொன்னீங்களா அவங்க அம்மாக்கு? அவங்க அம்மா பிரச்சனையில இருக்காங்க தெரியுமா? அவங்க போயிட்டு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா தான் இப்போது அந்த பாஸ்போர்ட் ஏஜென்ட் வந்தார். அப்போ தான் தெரியும் எனக்கு. இந்த பொண்ணோட அம்மா கோமதி போறதுக்கு நீங்க எவ்வளவு கமிஷன் வாங்கினீங்க? நான் ஒன்றும் வாங்கல. நசீர் பாயோட உங்களுக்கு என்ன கனெக்ஷன்? நீங்க அவரோட சுத்துறீங்க, அவரை பாக்குறீங்க. அந்த சரௌண்டிங்கில் வந்தாருன்னா எப்பவும் வந்து என்னை பார்த்துன்னு போவார், அவ்வளோதான். இவரை நாங்கள் கூப்பிட போனாலே எதனா நாங்கள் கோர்ட்டுக்கு போகலான்னு சொன்னா நாங்கள் கூப்பிட்டாலே உள்ளே போய் உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் மேடம். நசீர் பாய்க்கு அந்த நசீர் பாய்க்கு நாங்கள் என்ன எங்களை உழவு பார்க்குறது தான் மேடம் வேலை. நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே இவர் டப்புன்னு வெளியே வந்து உழவு பார்க்குறது. என் தம்பினா வெளியவே வர மாட்டான் மேடம். இவர் வந்து கேட்பாரு, என்னப்பா ஆச்சு ஏதுப்பா ஆச்சுன்னு கேட்டவுடனே உள்ள போய் என்ன ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுது. காசு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு எப்படி மேடம் தெரியும்? நாங்கள் காசு ரெடி பண்ணிருக்கோம், நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லவே இல்லை. நான் அந்த ஏரியாவில் வந்து யார்கிட்டமே அதிகமாக பேசுறதே கிடையாது. யார்கிட்டமே நான் பாட்டுன்னு என் வீட்டு பார்த்துக்கின்னு உள்ளே தான் இருப்பேன் நான். அன்றைக்கி இந்த பிரச்சனை ஆகுற டைமும் எனக்கு 1/2 மணி நேரம் அப்புறமா தான் தெரிஞ்சுது. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து வெளியே போன பிறகு 1/2 மணி நேரம் நான் உள்ளே பத்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறமா பாக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து கதவு திறந்தேன்னா கும்பல் நின்று இருக்குது. என்ன கும்பல்னு போய் பார்த்தா இவர் ஏஜென்ட் நிற்கிறாரு. அப்போ தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் என்ன சொன்னேன், அப்பயே வந்து ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு. இவர் தம்பி என்ன சொன்னார், பை நீங்கள் வராதிங்க, இதில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டார். சரி சொல்லிட்டு அப்போது ஒரு டெத்து ஒன்று இருந்தது. சரி சொல்லு இவங்க வந்து 2 பேர் யாரோ வந்தாங்க, அவங்க கூட பேசின்னு இருந்தாங்க. இது நசீர் பாய் யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொன்னீங்க? இவர் மேலே, நசீர் பாய் மேலே. நசீர் பாய் மேலே என்ன தப்பு பண்ணாரு? அதான் இவங்க அம்மாவுக்கு வந்து அச்சிட்டாங்க, ரத்தம் வருது வாயில் வந்து சொல்லிட்டோன்னு நான் சொல்கிறேன். நான் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பண்ணு. அதில் இவங்க தம்பி என்ன ஏற்கனவே நசீர் பாய் மேலே அது மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கா? புரியல. நசீர் பாய் மேலே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கா ஏற்கனவே? மேடம் நசீர் பாய் வந்து இங்கே வந்து 2 பேர் அமிச்சார் மேடம். என் ஒய்ஃப் ஒன்று, என் சகலையோட தம்பி ஒய்ஃபு, அவங்க 2 பேர் போனாங்க. ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப் வந்து அக்டோபர் மாதத்தில் போயிருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறமா வந்து என் சகலையோட தம்பி ஒய்ஃப் அவங்க போனாங்க. அவங்க போன பிறகு தான் இவங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க நம்பர் வாங்கி கொடுங்க சொல்லிட்டு. நான் என்ன சொன்னேன், நம்பர் வேண்டாம், நானே வந்து வந்தால் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு. வெறும் அந்த இன்ட்ரடியூஸ் தான் பண்ணி காமிச்சது, அவள் தான். நசீர் பாய் மேலே வேற கம்ப்ளைண்ட் இருக்கா? அதான் மேடம் இங்கே 2 தான் மேடம் எனக்கு தெரியும். மற்றபடி இவர் வெளியே வந்து யாரை அனுப்புறாரு ஏது அனுப்புறான்னு எனக்கு தெரியாது சுத்தமாக. இவர் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை மேடம். எங்கள் வீட்டாண்டெல்லாம் இவர் யாருமே நம்ம ஹஸ்பண்ட் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காரு மேடம் பைசாக்கோசரம். இந்த பைசா கொடுத்தா கொண்டாட்டியா 3 நாளில் கூப்பிட்றேன், பைசா வாங்கின்னு 10 நாள் டைம். அதுக்கப்புறமா இழுத்து 2 மாதம். எனக்கு 2வது வீட்டில் வேலைக்கு போகும்போது அந்த மேடம் வந்து 3வது மாடிக்கு கூட்டின்னு போனாங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அழுதுருந்தேன். நல்லா மழை பெய்யுது அந்த உண்மையில். 3வது மாடிக்கு கூட்டின்னு போயிட்டு கண்ணாடி மேலே ஏணி போட்டு
அது ஏறி அந்த பக்கம் இறங்கி கொஞ்சம் தண்ணி தள்ளி விடுன்னு சொன்னாங்க மேலேருந்து. நான் அது ஏறினாவே விழுந்துருவேன், நல்லா தெரியுது எனக்கு. அந்த கண்ணாடி வந்து என் வயிற்று தாங்காது. நான் விழுந்தாக்கா அந்த பக்கம் விழுந்து தான் சாகணும். நான் என்ன பண்ணேன், அரபியில் சபரி பாத்ரூம் அர்ஜென்ட்டுன்னு சொல்லி ஓடியாந்து சமையல் கட்டுக்கு போய் கத்தி எடுத்துங்க சொருவிக்கின்னு அந்த ஆஃபீஸ் கார்டு எடுத்துக்கின்னு கையில் நேராக வெளியே கேட்டு திறந்துக்கின்னு வெளியே வந்து டேக்ஸியை கூப்பிட்டு நேராக ஆஃபீஸில் போய் இறங்கிட்டேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போட்டு டிக்கெட் போடுங்க நீங்கள் அனுப்பிடுறேன்னு சொல்லி அந்த டிக்கெட்டுக்கு வேறு 5000 ரூபாய் ஆச்சு மேடம். அவர் ஒரே நாளில் அங்கே எங்கேன்னு சொல்லி 1000 ரூபாய் நீங்கள் கொடுங்க சொல்லி அப்போ கூட யாரும் தரல. எங்கள் சொந்தக்காரங்க எனக்கு தூரத்து சொந்த அண்ணன் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ கூட அந்த பைசாவுக்கு அது டிக்கெட் அனுப்பிச்சு நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்ந்தேன். ஹலோ ஹலோ மேடம். மஸ்தானி பேசுறீங்களாம்மா? மஸ்தானி மேடம். மஸ்தானி மாஜாவை தெரியுமா? மாஜாவை தெரியுமாம்மா? நீங்க 2 பேரும் அங்க மீட் பண்ணீங்க இல்லையா? சரி மஸ்தானி, நீங்க எப்படிமா போனீங்க? உங்களே நசீர் தான் அனுப்பிச்சாரா? எனக்கு இங்க ஏஜென்ட் அனுப்பிச்சிருக்காரு மேடம், துபாய் கணேசன். என்னம்மா? இங்க ஏஜென்ட் இருக்காங்கல்ல, காளஹஸ்தியில ஏஜென்ட்டா? சரி, அவர் பேர் என்னது? பஷீர். சரிம்மா, நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க அங்க துபாயில? 4 மாசம் இருந்தேன் மேடம். எப்படி இருந்ததுமா அங்க? துபாய்க்கு வந்து உமானுக்கு அனுப்பிச்சிருக்காங்க மேடம். சரி. அது உமான் விட்டுட்டு அங்க கஷ்டம் ஜாஸ்தி, உடம்பு சரியில்லைன்னு கூட அனுப்பிச்சு அடிக்கிறாங்க அங்க. ரொம்ப ஜாஸ்தி வேலை பண்ண சொல்றாங்களா? ஒரு வீட்டுல 30 மந்தி 40 மந்தி இருக்கும் மேடம். ஒரே வேலைக்காரி, எல்லா வேலையும் செய்யணும் மேடம். கஷ்டம் ஜாஸ்தி மேடம். அப்புறம் எப்படிமா திரும்ப வந்தீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை கூட அனுப்பிச்சிடல. அங்க வீட்டுக்காரு ஏஜென்சி காசு கட்டு போலீஸ் கொடுத்து. அம்மா என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணாங்கம்மா அங்க? ஐயோ அடிக்கிறாங்க மேடம், ஃபுல்லு டார்ச்சர் பண்றாங்க மேடம். அந்த இது கேரளா போட்டு ஒரு பொண்ணு இருக்குது, பெனேசியனு. அந்த பொண்ணு அந்த ஹாஃபிஸ் பாபா ஒருத்தன், அவர் 2 பேரும் நல்லா அடிக்கிறாங்க. உங்களுக்கு மாதிரி அடிக்கிறாங்க மேடம். உங்களை தப்பான விஷயங்கள்லாம் பண்ண சொன்னாங்களா? அங்கே இருக்கிறாங்க மேடம், பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த வேலை கூட பண்ணுவான்றாங்க. வேலை போறாங்கல்ல. என்னம்மா ஏதோ ஊசி போடுவாங்க சொன்னீங்களா, என்ன அது? என்னவா மேடம், அந்த மெடிக்கல் வந்து அந்த ஊசி போடுறாங்கல்ல, அதுக்கு தான் உடம்பு சரியுது மேடம். அது என்ன ஊசி தெரியுது மேடம்? எனக்கும் போட்டாங்க மேடம். என்ன ஊசிமா அது? இந்த மெடிக்கல் செக்அப் கூட்டின்னு போறாங்க. அது மெடிக்கல் ஏதோ ஃபால்ட்டுன்னு சொல்றாங்க போல இருக்கு. ஒரு ஊசி போடுறாங்க. அது போட்டாக்கா உடம்பு ரொம்ப வலிக்குது. அதான் மாத்திரை கொடுத்தாங்க, 1 மாசம் மாத்திரை, நைட் ஆனால் சாப்பிட சொல்லி. அந்த மாத்திரை தான் சாப்பிடு. சரிம்மா, சரி, நன்றி மஸ்தானி. ஹலோ ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து கூப்பிடுறேன், நீங்க பேசுங்க. ஓகே. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வேணும், சத்தமா பேசுங்க. ஓகே சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? சல்மா. சரி, தர் அல் அசீல் மேன் பவர் சப்ளை இதுதான் நடத்துறீங்களா அல்புரேமில? ஆமா. சரி, கோமதியோட கண்டிஷன் எப்படி இருக்கு? கோமதி எப்படி இருக்காங்க இப்போ? யாரு கோமதி? எது? கோமதி. ஓகே. எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. கொஞ்சம் போனை கொடுங்க அவங்க கிட்ட. கோமதிட்ட பேசணுமா? நீ பேசுமா. கோமதியோட பொண்ணு இருக்காங்க. கோமதியோட பொண்ணு பேசுறேன்க்கா. ஓகே ஓகே. அதுக்கு எங்க அம்மா கிட்ட பேசணும்னா எத்தனை தடவை பேசுனீங்க? நீ காலைல கூட தான பேசிட்டு இருந்தீங்க. திரும்ப நான் இப்ப பேசணும்க்கா. எத்தனை தடவை தான் பேசணும்? நான் பேசவே இல்லக்கா. நான் பேசி அவங்க வேலை வந்திருக்காங்க. சொல்ற கேளுங்க. நீங்க தானே இந்த ஏஜென்ட்ல போய் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, வேலையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறீங்க. திரும்ப இங்க வேலைக்கு இங்க வந்தா திரும்ப வேலை செய்ய முடியாது, வீட்டுக்கு போறீங்கன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? உண்மையா நான் கேக்குறேன், ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? பெனசீர், நாங்க வந்து ஜீ தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோம். உங்க மேலதான் கம்ப்ளைண்ட் இருக்கு. நீங்க கோமதிட்ட பேச வைக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன்னா இப்ப வந்து அவங்கள இங்க யாரும் வந்து கொல்லவும் இல்ல ஒண்ணும் இல்ல. புரியுதா? பரவாயில்லம்மா, இது ஹியூமன் ரைட்ஸ். நீங்க வந்து அவங்கள பேச வைக்கணும். உங்க பொண்ணுக்கு பேசணும்னா பேச வைக்கணும். ஓகே. எத்தனை தடவை பேச வைக்கணும்?
எத்தனை தடவை பேசணும்னு நினைச்சாலும் பேச வைக்கணும். நாங்க தானே கூப்பிடுறோம், நீங்க காசு செலவு பண்ணலையே. இல்ல அவ்வளவு நான் காசு கொடுத்து அவங்கள பேச வைக்கிறதுக்கு. சாரி, நான் அவ்வளவு பெரிய பணக்காரி எல்லாம் கிடையாது. நீங்க பேச வைக்கணும், நாங்க தானே கூப்பிட்டுருக்கோம். கேக் வாங்குங்க. உங்களை இங்க யாராவது அடிச்சாங்களா? ஓகே, யாரு உங்க ஏதாவது செக்ஸ் டார்ச்சர் ஏதாவது பண்ணாங்களா? உங்களை ஒண்ணும் பண்ணல தானே? உங்களை யாரும் கை தொடல தானே? இங்க வேலைக்கு தானே வந்தீங்க? உங்களை யாராவது சின்ன கீழ பண்ணாங்களா? இங்க கேட்டுச்சா உங்களுக்கு? ஹலோ, கேட்டுச்சா இல்லையா? நான் நீங்க போன் அவங்கள்ட்ட கொடுங்க. பேசுங்க. யாரு? வாங்க வாங்க. ஹலோ ஹலோ, எங்க அம்மா கிட்ட கொடுங்க, கோமதி கிட்ட கொடுங்க. 24 hours. ஹலோ 24 hours உங்களுக்கு பேசிட்டே இருக்கமா உங்க அம்மாட்ட? இல்ல, நான் கொஞ்சம் பேசணும் எங்க அம்மா கிட்ட. அதை என்ன கொஞ்சம் பேசணும் கொஞ்சம். இங்க அவங்க வேலைக்கு வந்தாங்களா இல்ல வேற எதுக்கும் வந்தாங்களா? அவங்க எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு அங்க உங்க அம்மா உங்களுக்கு இவ்வளவு பிடிக்குன்னு சொல்றீங்களா? உங்க அம்மா அங்க இருந்து உங்க அம்மா வந்தப்போ தெரியாதா உங்க அம்மா தான் வராங்க, உங்க அம்மா விடாம வச்சுட்டு தானே? உங்க அங்க இங்க ஒருத்தவங்க வேலைக்கு வந்தாங்கன்னா அவங்களை வேலை செய்ய விடணும். சும்மா வந்து கூப்பிட்டு ஐயோ எங்க உங்க அந்த ஏஜென்ட் வந்தாங்க உங்க வீட்டுல, நீ வீட்டுக்கு அங்க ஒன்ன தள்ளி அவங்க அம்மா விட்டாங்க. எங்க அம்மா நான் வேலைக்கு தான் மேடம் அமிச்சேன், நீங்க அடிக்கிறதுக்கு நீங்க தப்பான வேலை செய்ய சொல்றதுக்கு இல்ல. உங்க அம்மா யாரு? அங்க உங்க அம்மா முகரக்கட்டை பார்த்து எவன்டி தொடுவான்? மூஞ்சி பாரு. வேலை பண்றதுக்கு இல்ல புடுங்க வந்து போனான் அம்மாவை. எங்க அம்மா கிட்ட கொடுங்க மேடம், நான் பேசணும் இப்ப. இல்ல உங்க அம்மா முகத்தை பார்த்து எவனா தொடுவானா? அவன் வந்து சொல்ற நீ வந்து உங்க அம்மா எவனா வந்து பிடிக்க போனா? அவன் இங்க என்ன அப்படின்னா இங்க என்ன அதான் நடத்திட்டு இருக்காங்க பிடிக்கிறதுக்கு? என்ன பேசிட்டு இருக்க நீ பேச்சு? எங்க அம்மா கிட்ட பேசணும், கொடுங்க கொஞ்சம். நீ காலைல பேசல உங்க அம்மாட்ட? எத்தனை நேரம் பேசின கால்? 24 hours. எனக்கு ஏன் காசு பண்ணிட்டு இருக்க? நான் இப்ப பேசணும். ஹலோ ஹலோ ஹலோ, ஏம்மா? அம்மா, அட நீ கொத்த நாள் தானே? ஏந்திமா ஏன் மறத்தனவ? அட நீ கொத்த நாள் தானம்மா? நீ என்ன செத்தாங்கம்மா? போன்ல சொன்னேன்லம்மா நான் தான் அன்னைக்கு. சரிம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா. அம்மா చెప్పమా? అలానే తప్పాన తొలి ననమ చేయమంటున్నాలో நீ ஏமே చెప్పలేదమ్మా అత్త? எதுவும் சொல்லலையம்மா. இருமா தண்ணில ஏமா காயத்ரி, நான் ஏன் చెప్పలేదు. நல்லா இருக்காங்களா? கோமதி கோமதி சொல்லுங்க மேம். பயப்படாதீங்கம்மா, உங்களை எதுவும் செய்ய முடியாது. அவங்க ஆல்ரெடி அங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, எம்பசிலையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உங்களை காப்பாத்திடுவோம், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படிங்களா? ஆமா. சரிங்க மேடம். அங்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கொடுங்க போன. என்னமா? அங்க ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஸ்வான். யாருமா? அங்க ஒரு ஆம்பளை இருக்காருல்ல, அவர்கிட்ட கொடுங்க. அது அவர் பேசுவாரு, அவர்கிட்ட கொடுங்க. மேடம், இப்ப உங்களுக்கு என்னென்ன பேச வேணும் எல்லாம் அவட கேளுங்க. அவங்களுக்கு நாங்க என்னென்ன டார்ச்சர் பண்றோம் அப்படியோ நாங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்க? நீங்க அவங்களோட பேசி, இப்ப உங்களுக்கு அவங்களோட நான் பேசுவேன்னு சொன்னீங்க, இப்ப நீங்க அவங்களோட பேசுங்களே, பேசுங்க. சரி, உங்க பேர் அவர்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட கொடுங்கம்மா. மேடம் உங்கள்ட்ட பேசணும். அவர்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட கொடுங்கம்மா. உங்கள்ட்ட கொடுங்க. அவர் பேச மாட்டாரா மேடம்? இல்ல, ஒரு நிமிஷம் கொடுங்கம்மா, நான் ஒரு வார்த்தை பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். ஒரே வார்த்தை பேசுறேன். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம் சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க. அவங்கள்ட்ட நாங்க பேசிட்டோம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. இப்போ என்னன்னா, அவங்களுக்கு விருப்பம் இல்ல அங்க இருக்கிறதுக்கு, புரியுறதுங்களா? விருப்பம் இல்லாதவங்க நீங்க அவங்களுக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லாட்டி அது வந்து வேற சொல்யூஷன் இருக்கு எங்களுக்கு செய்ய. நீங்க என்ன சொன்னீங்க? அவங்களுக்கு டார்ச்சர் பண்றேன், அவர் செக்ஸ் எக்ஸ்ப்ளோரிட்டி பண்ணி சொல்றீங்களே, நீங்க அப்படி ஒன்று இருக்குதா? நீங்க ஸ்ட்ரைட்டா பேசுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ரூம்ல வச்சு கெட்டி வச்சுக்கிறேன்னு சொல்றீங்களே, அது அவங்கள்ட்ட ஸ்ட்ரைட்டா நீங்க கேளுங்க. நீங்க அவங்களோட பேசுங்க. நீங்க தான் நீங்க டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல நின்னு அவங்கள மிரட்டி தான் பேச வைக்கிறீங்க. எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எப்படி அது நீங்க எப்படி நாங்க மிரட்டின்னு சொல்லுவீங்க? நீங்க எப்படி அது ப்ரூவ் பண்ணீங்க? உங்களுக்கு வீடியோல விளங்குதா? ப்ரூவ் பண்ணலாமா?
உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்த பொண்ணு இங்க இருக்கா, பேசுமா. ஹலோ சரி, உங்களுக்கு அங்க கிட்ட வந்து ஒரு நிமிஷம் பேசுமா. ஹலோ, உங்க பேர் என்ன பேரு? தப்பிச்ச வந்த பொண்ணை பத்தி பேச்சு இல்ல, இப்ப ஈக்கிற பொண்ணோட நீங்க பேசுங்க. இப்ப நீங்க என்னது போறீங்க? நான் தான் உம்மன் ஆபீஸ்ல இருந்து வந்தது மாஜா. நீங்க எப்ப வந்தீங்க அங்க ஆபீஸுக்கு? பெனசரை பத்தி தெரியல. பெனசர் என்ன பண்ண? பெனசர் பத்தி தெரியுமா உங்களுக்கு? எப்படி அடிப்பாங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நான் எங்க வீட்டுக்கு சொன்னா போனே பண்ண தெரியும். சத்தமா அந்த பொண்ணை மிரட்டிட்டு தான் இருக்காங்க. மிரட்டுவாங்க மேடம், அவங்க மிரட்டுவாங்க. பெனசீர் இந்த ஒரு ஸ்ரீலங்கன் கை நினைக்கிறேன், அவரோட ஆக்சென்ட் அப்படிதான் இருக்குது. பெனசீரோட ஆக்சென்ட் வந்து நாகர்கோயில்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. இது நம்ம இந்தியன் எம்பசில இன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ராயல் ஓமான் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கோமதி அங்கேருந்து காப்பாற்றணும். கடைசி வாட்டி ஒரு வாட்டி கூப்பிட்டு நம்ம அவங்கள வார்ன் பண்ணுவோம். அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, நாங்கள் போலீஸோட வரோம்னு சொல்லணும். The number you are calling is out of reach. Please try again later. பாய், நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தொல்லையாக போயிடுச்சு பார்த்தீங்களா. நசீர்கிட்ட பேசி அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். அவங்க அம்மா திரும்ப வரணும். புரியுறதுங்களா? கிளம்புங்க. பாருமா, ஒன்றும் நடக்காது உங்கள் அம்மாவுக்கு. அவங்கள அங்கேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இந்தியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணோம் மஸ்கெட்டில். அதே மாதிரி ராயல் ஓமான் போலீஸை காண்டாக்ட் பண்ணி இப்படி வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அவங்கள மீட்டு கொண்டு வந்துடலாம். புரியுறதுங்களா? சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கான வேலைகள் எல்லாம் நம்ம பண்ணுவோம். சரியா? கிளம்புங்க. கோமதியை அங்கேருந்து காப்பாற்றி இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடும் போயிட்டுருக்கு. அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அவங்கள இதே செட்டில் நீங்கள்லாம் சந்திப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ கோமதி எப்படியாவது திரும்ப கொண்டு வரணும். அதுக்காக நம்ம எம்பசியை காண்டாக்ட் பண்ணோம், மஸ்கெட் எம்பசியை. ஸோ அங்கே ஆர்ஓபி, தட் இஸ் ராயல் ஓமான் போலீஸ் அண்ட் எம்பசியில் விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது லீகலாக ஆக்ஷன் எடுக்கணும்னா டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் சிக்கல் ஆகிடும், அங்கே திரும்ப வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும் சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன டிசைட் பண்ணுதுன்னா, முதல்ல இந்த நசீர் பாய் இவங்களை அனுப்பிச்ச அந்த ஏஜென்ட்டை பேசி அவருக்கு எவ்வளோ செலவாகுமோ அந்த காசை கொடுத்து எப்படியாவது கோமதியை திரும்ப கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். அப்படிதான் நினச்சி மிஸ்டர் நசீர்கிட்ட பேசினோம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். விசா அந்த இமிக்ரேஷன் எல்லாம் முதல்ல இங்கே வெளியில் அசோக் பில்லர்ல பண்ணோன்னா அக்ரிமெண்ட் அது இது எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய வேணுன்றதுக்காக அது இப்போ யாருமே எந்த நாட்டுக்குமே போயிட்டு சுத்தமாக பங்க் பண்ணிடலாம். எந்த நாட்டுக்குமே விசா மட்டும்தான் வரும், அதில் அனுப்பிச்சிடு அப்படின்னு தான் வருது மேடம். இது வந்து லீகலா பண்ணறாங்க. அங்க ஆளை பிடிச்சி பேசினப்ப அவர் சொன்னார், முதல்ல 1.5 லட்சம் ரூபா வேணும் கேட்டார். அப்புறம் 1.30 சொன்னார். அப்புறம் 1.25 சொன்னார். கணக்கு கொடுங்க, நாங்கள் காசு கொடுத்துட்றோம், நீங்கள் வாங்க சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டோம். அவர் இன்னைக்கு வராரு. அவரை பார்க்கறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். அது கூப்பிட்டு வந்துட்டு மேலே கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு வெயிட் பண்ணார். அப்புறம் தம் அடிக்கணும்னு சொல்லி கீழே வந்தார். இதில் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்ததுக்கப்புறம் டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆள் எஸ்கேப் ஆகிட்டார் மேடம். இதுதான் நடந்தது. இன்னும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. அவங்களுக்கு இனஃப் டைம் நம்ம கொடுத்தாச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். போயிட்டு என்ன இதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுவோம். எப்படியாவது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணும். நசீர் பாய் நம்மளை ஏமாத்திட்டாரு. நான் வரதுக்குள்ளே அவர் கிளம்பி போயிட்டார். நான் எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு பார்த்தேன். இங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, அவர் ஃபோனே எடுக்கிறதில்ல. இப்போ நம்ம அவரை தேடி அவரோட ஊருக்கு போகிறோம், திருவள்ளூர். அவரோட வீடு எங்கே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பட் எப்படியாவது அவரை பிடிச்சிடுவோம். அங்கே அக்கம் பக்கத்தில் விசாரித்து எப்படியாவது அவரை பிடிச்சிடுவோன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தான் எங்களை ஏமாற்றிட்டு வந்துட்டீங்க. நாங்கள் வந்துட்டோம் உங்களை தேடி. வாங்க. அப்புறம் அவ்வளோ தூரம் நான் அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தால் நீங்கள் கிளம்பிட்டீங்க. டீ சாப்பிட போகிறேன்னு கிளம்பிட்டீங்க.
நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து எவ்வளவு நாளா வெயிட் பண்றோம். 15 நாள் ஆச்சு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி. எனக்கு இப்போ உங்களை பார்க்கணும், இல்லைன்னா நான் இங்க உட்கார்ந்துருப்பேன். அவ்வளவுதான், நான் இங்க உட்காருவேன். நாங்க வந்து உங்களை தேடி, நீங்க என்ன தப்பு பண்ணலைன்னா நீங்க ஏன் அப்படி ஓடணும்? நீங்க எங்க வந்து பார்க்க போறீங்க என்ன? நாங்க போரூர் லைன்ல தான் வருவோம். போரூருக்கு வந்துடுறீங்களா? டிலே பண்ணாதீங்க. சரி, தேங்க்யூ. பாய் எனக்கு கார் வருதுங்க பாய். அந்த பச்சை இது இருக்கு பாருங்க பாய். அந்த இது இருக்குல்ல பாய், சிக்னல் இருக்குல்ல, இப்போ ஒரு கார் திரும்புதா, அந்த கார் ஒயிட் கார் போதா, அந்த பக்கமே வாங்க, நம்ம பூந்தமல்லி பக்கமே வாங்க. என்ன சொன்னீங்க? டீ சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்ப நாங்க 10 வாட்டி கூப்பிடுறோம், நீங்க போனை பிக்கப் பண்ணல. மஸ்கெட்ல ரூம்ல அடைச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா அவங்க விசா இல்லாம ஒர்க் பர்மிட் இல்லாம உள்ள இருக்காங்க. வேலைக்கு எடுத்து விடவே முடியாது மேடம். முடியாது விடுறான்னு தான் சொல்றாங்க. இவங்க போகாம நீங்க என்ன பண்றீங்க? லா இல்லாம இது இல்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பெண்மைக்கு தான் நான் பொறுப்பு. உங்களுக்கு அவங்க எப்படி கூட்டிட்டு வர போறாங்கன்னே தெரியல. பெண்மைக்கு நீங்க என்ன பொறுப்புங்க? என்ன நீங்க சாமியா? மேல நின்ற பொறுப்பு கிருஷ்ண பகவானா? அங்கே போயிருக்காங்க, அவங்க வேலை செய்யல. அதுக்கப்புறம் அவங்க அங்கே பெரிய ஆஃபீஸுக்கு எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான். இருக்கட்டுமே, மஸ்கட் வீசா இல்லாம எப்படிங்க எடுத்துட்டு போவாங்க? அது எனக்கு தெரியாது. அது எப்படிங்க தெரியாது சொல்றீங்க, அப்புறம் கேட்டா இல்ல நாங்க கேரண்டி சொல்றீங்க? அதாவது எனக்கு தெரியாதுன்னு தான். தெரியாம ஒரு விஷயம் தெரியாம எப்படிங்க இங்க இந்த இவ்வளவு பெண்களை அனுப்புறீங்க? இங்க எவ்வளவு பேர் அனுப்புறீங்க மாசத்துல 3 பேர் 4 அந்த 3 பேருக்கு என்னங்க விசா இல்லாம அனுப்புறீங்க? என்ன கேரண்டிங்க? இந்த மாதிரி நடந்ததே இல்ல. என்ன இந்த மாதிரி நடந்ததே இல்ல? அந்த வேலைக்கு போகாம அடம் புடிச்சு நீங்க சும்மா இருங்கங்க. அந்த மஜா வந்தாங்களே, அந்த மஜா வந்து நீங்க அனுப்பிச்ச மஜா வந்தாங்க, அவங்க கதறினாங்க வந்துட்டு. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைனலி கத்திய காமிச்சு நான் செத்துடுவேன் சொல்லி தான் அவங்க தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லா சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா பேச்சு மேடம். பாருங்க, ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். நீங்க எத்தனை 30 வருஷமா பண்றேன்னு சொல்றீங்க. விசா இல்லாம எப்படி மஸ்கெட்டுக்கு போனாங்க? அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லாம் விசாவோட தான் போறாங்க. விசா இல்ல, அவங்களுக்கு விசா இல்ல, அவங்களுக்கு துபாய் விசா. அதுவும் டூரிஸ்ட் விசா தான் எடுத்துருக்கீங்க. ஆமா, டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசால எப்படி இங்க வேலைக்கு அனுப்புவீங்க? அங்கேயே எம்ப்ளாய்மென்ட் எப்படி கிடையாது. டூரிஸ்ட் விசா எம்ப்ளாய்மென்ட் எல்லாம் ஆக்க முடியாது. முட்டாளாக்காதீங்க என்ன. டூரிஸ்ட் விசால எப்படி இங்க வேலைக்கு அனுப்புவீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாத வேலை. ஏன் இல்லீகலா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லீகலா பண்ணல. அப்புறம் டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு எப்படிங்க மேட் அனுப்புவீங்க, ஹவுஸ் மேட் அனுப்புவீங்க? அது இல்ல துபாய்க்கு அனுப்பி இருக்கீங்க. துபாய்ல இருந்து எப்படி மஸ்கெட் போனாங்க கேட்டா தெரியாது சொல்றீங்க. அப்புறம் அவங்க உயிருக்கும் பெண்மைக்கும் நான் கேரண்டி சொல்றீங்க. தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்க வைக்கிறது தான் எங்க வேலையே. எடுங்க. என்னைக்கு டிக்கெட் போட போறீங்க? நாளைக்கு. அப்புறம் லேட் ஆச்சு, மிஸ் பண்ணினோம் எல்லாம் இருக்கக்கூடாது. டிக்கெட் எடுத்து வந்து முன்னாடியே கொடுத்துட்றேன். எனக்கு அந்த பொண்ணு வரணும், அவ்வளோதான். சரி, கிளம்புங்க. வரேன். இல்லீகலா ஏதோ பண்ணாதீங்க பாய். நம்ம இப்படி அனுப்பாதீங்க. இல்ல மேடம். சரி.